மிகவும் வெறுத்து போனோம் என்பதுதான் உண்மை. மனது மிகவும் வலித்தது. புத்தர் எல்லா நாடுகளையும் வெகு ஜனங்களிடமும் போய் சேருவாரா? நமது நாட்டை போலவே ஏனைய நாடுகளும் உணவு சார்ந்த தெய்வ வழிபாடுகளில் பழக்கப்படுத்திக் கொண்டவர்களாம். ஆமெனில் புத்த பகவானின் உயர்ந்த கொள்கைகள் சென்றடையாதோ? நாங்கள் அத்தனை பேரும் கூடினோம், பரதேசிகள் அத்தனை பேரும். ஒரு நண்பர் கேட்டார், இவ்வளவு வருந்துகிறோமே தீனரட்சகா, நாம் புத்த மதத்தை தழுவிக் கொண்டிருக்கிறோமா? இல்லை, புத்தரை தழுவுகிறோம். தழுவுவதும் எத்தனை நாளைக்கு என்றுதான் தெரியவில்லை. இது இருக்கிறானே சிவனாண்டி, கோவில் கொடையில் மிஞ்சிய வெள்ளாட்டு பன்றி கறி குழம்பை மூக்கு முட்ட கொண்டிருக்கிறார். சிவனாண்டி எங்களை பொறுமையாய் பார்த்தார், ஒன்றும் சொல்லவில்லை. ஏனைய பரதேசிகள் உண்மையா சிவனாண்டி என்க சரணம் இல்லாமல் காணப்பிறப்பு குழம்புதான் கேட்டேன். சட்டி சட்டியாய் வெள்ளாட்டு குழம்புகள் கிடக்க உமக்கு மட்டும் அடுப்பு கரைக்கு போகணுமாக்கும். இருப்பதை தின்னும் ஐயா, கைதான் வேண்டாம் என்கிறாய். சாறை ஊற்றி சாமைச்சோறு தின்னும். எனக்கு வேறு வழி தெரியவில்லை. சாமசோறு தண்ணி ஊற்றி தின்ன எதுக்களிக்கும். ஈரக்காயும் இல்லை. கறித்துண்டி தொடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். நாட்கள சாறு பட்டதும் கரியும் கேட்டுவிட்டது. அமைதியாக சொல்லி எங்களை பார்க்க 5-6 நாட்கள் ஊரில் உள்ள மண்டகப்படியிலேயே படுத்து கிடந்தோம். குளத்து நீரை குடித்தோம். சுற்றிலும் பனைமரங்கள். கேட்பாரற்ற மரத்தில் வடியும் பனை நீரெல்லாம் அக்காலத்தில் குளத்தில் கலக்கும். குளத்து நீர் இனிப்பும் புளிப்பும் கலந்தே எப்போதும் காணப்படும். மந்திகள் விரும்பி குடித்தாலும் நாங்கள் தெளிவு அதை அண்டுவதில்லை. சுனை தேடி சென்று நீர் அருந்தினோம். கொஞ்சம் தணிந்தது எல்லாம். புத்தரின் சிலை அருகே சென்றோம். அவரை சுற்றி ஆங்காங்கே சாம்பல் குவியலாய் கிடக்க குழம்பினோம். ஆடுகள் மேய்க்கும் இடைச்சாதிக்காரர்கள் ஒருவன் வர வினவினோம். புத்தருக்கு கவிச்சி பிடிக்காதல்லவா? கவிச்சி பிடிக்காத ஆளுங்கெல்லாம் புத்தருக்கு முன்னால் குழலைச்சோறும் பருப்பு குழம்பும் வைத்து படைத்து விட்டு தின்றுவிட்டு போய்விட்டார்கள் என்க. புது மார்க்கம். இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது? சைவ படையலுக்காய் மகிழ்வதா? அதை அவருக்கு முன்பாக சமைத்து உண்டதை எண்ணி வருந்துவதா? உணவிற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கடவுள் நமது பாரதத்திற்கு கிடைக்கவே மாட்டாரா? கொடுமை. வெகு பின்னால் வந்த வெள்ளையர்களும் கோதுமையும் பால் பவுடரையும் கொடுத்துதான் என் இந்தியர்களை கிறிஸ்துவர்களாக்கினார்கள். முகலாய மன்னர்கள் சிலரும் அவர்களுடைய நோன்பு கஞ்சியும் மாமிசம் கலந்த உணவையும் கொடுத்து மாற்றினார்கள். புத்த பகவானுக்கு பொங்கலிட ஆரம்பித்தார்கள். வாசனை சந்தன கட்டைகள் கூட அவர் முன் எரிந்து பாதி கிடந்தது. என்னை எல்லோரும் பார்த்தார்கள். சிவனாண்டி கேட்டான், புத்தரை அகற்றி விடலாமா? சாமர் சோற்றில் கறி கலந்த போது அகற்றி விட்டாயா? அவர், நான் மனதில் இருந்து சொல்லவில்லை, இந்த இடத்திலிருந்து. அகற்றலாம் தான், அகற்றலாம். நாம் நேசித்து அழைத்து வந்த புத்தரை நாமே அகற்றுவதா, புறம் தள்ளுவதா? இவர் இங்கேயே இருந்து விட்டு போகட்டும். இன்று மாற்றமில்லை என்றால் என்றுமே இல்லை என்பதல்ல விதி. நாளையும் மாறலாம், 4 யுகம் கழித்தும் மாறலாம். மாற்றம் என்பது பொது. சரி, அடுத்து நாம் என்ன செய்வது? கல்மனங்களே இருக்கிறது என்றால் நாடெங்கும் கல்மனங்கள் தான் என்பது என்ன நிச்சயம்? குமரி வரை செல்வோம். புத்தரை எடுத்துக் கூறுவோம். எடுத்துக்கொள்வோர்களை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்வோம். பயண திட்டம் வகுக்கப்பட்டது. எதிர்பாராத ஆச்சரியம், பயணத்தில் தலையாரியும் எங்களோடு இணைந்தார். புத்த பகவானை அகற்றிவிட வேண்டும். அப்போதும் அந்த மனநிலையில் தான் நாங்கள் இருந்தோம். ஊரை விட்டு கிளம்பினோம். தலையாரியும் அதே மனநிலையில் எவ்வளவு நல்ல விஷயங்களை சொன்ன ஒரு மகானை நீங்கள் எடுத்து கூறினீர்கள். காது கொடுத்து கேட்டவர்கள் வாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டார்கள். இந்த மக்கள் இல்லை என்றால் என்ன? நானும் உங்களோடு பரதேசியாய் உடன் வருகிறேன். சித்தன் போக்கு சிவன் போக்காய் அலைந்து ஊருக்கு 2 பேரை மனமாற்ற முயற்சிப்போம். அந்த 2 பேர் 200 பேரை சேர்த்தாலும் சரி, அந்த 2 மட்டுமே மண்ணுக்குள் செல்லும் வரை மாறாமல் இருந்தாலும் சரி. அப்போது பரதேசிகளிடம் ஒரு சீலை மூட்டையும் 2 செட் துணிகளும் தகர குவளையும் மட்டுமே இருக்கும். ஏனைய ஏனங்கள் எதையும் எடுத்துச் செல்வதை ஏளனமாக எண்ணினோம். குவளை கூட ஆளுக்கொன்று என்று கூட இருக்காது. 10 பேர் கொண்ட கூட்டத்திற்கு 4 தகர குவளைகள் இருந்தாலே அதிகம். தலையாரிக்கு சற்று விவரம் பத்தவில்லை. துணிமணிகள்
ஜமுக்காலம், குவளை, முறவை என்ற மரத்தட்டு. ஆக நாங்கள் அந்த அழகான பொட்டலத்தை பிரித்து பார்த்தோம். இனம்பியது, இனிமை தந்தது. அவரின் பொருட்களின் அறியாமை சிரிப்பை தந்தது. இனிமைக்கும் சிரிப்பிற்கும் நூலிலேயே வித்தியாசம். தலையாரி ஐயா, நாம் உனக்கு என்ன பெண் தேடியா செல்கிறோம்? தலையாரி புரிந்து கொண்டார். அப்படி என்ன எடுத்து வந்து விட்டேன்? வேண்டியதைத்தான் எடுத்து வந்திருக்கிறீர்கள். வேண்டாத ஒன்று அந்த சாப்பிடும் ஏனம். முறவை எடுத்து பார்த்தார். தர்மசாலையில் உணவு கொடுப்பார்கள், இலையும் கொடுப்பார்கள். சோற்றை போட்டு வத்தல் குழம்பை ஊற்றும் போது, புளிரசத்தை ஊற்றும் போது முடிந்த அளவு சோற்றில் கலந்து நாக்கை அடிமைப்படுத்திவிடும். தட்டில் உண்ணும் போது இலைரசமோ குழம்போ ஓடிவிடும். சோற்றில் ஊறாது. குடலை மட்டும் நிரப்பும். மனதை நிரப்ப இந்நாள் வரை சாப்பிட்டு விட்டோம். இனி குடல் நிறைந்தால் போதும். ஒன்று தெரியுமா தலையாரி? புத்த பகவான் குடலை கூட நிரப்ப அனுமதிப்பதில்லை. அது வேண்டும் என்று கேட்கும் போது தன்னிடம் இல்லை என்று உணர்வார். நடந்து சென்று எங்கோ யாசிப்பார். கிடைக்கும் தட்டில் கொண்டு வருவார்கள். கையளவு தாமரை இலையில் வாங்கி கொண்டு வந்து விடுவார். ஆறிவிடும். கண்மூடி யோசிக்க ஆரம்பித்து விடுவார். பல நேரங்களில் குடலை சத்தம் போட்டு திட்டி அமைதியாக்கி விடுவார். ஆனால் என்றுமே அதற்கும் அவரின் கருணை சிரிப்பிற்கும் தொடர்பு இருந்ததே இல்லை. தலையாரி ஐயா, ஒரு மனிதன் கழுத்தில் இருந்து வயிறு வரை அது நான் இல்லை என்று கண்டுணர வேண்டும். வயிற்றிற்கும் தொடைப்பகுதி வரைக்கும் நான் தான் என்று எப்போதாவது உணர வேண்டும். தொடைகளுக்கும் கீழ்ப்பாதம் வரை என்னை விட நீ மேலானவன் என்று அவன் கண்டு உணர வேண்டும். கூட்டி கழித்து பாருங்கள், கணக்கு சரியாக வரும். ஒன்றுமே சொல்லவில்லை. முறவை எடுத்தார், கோணியை எடுத்தார், அந்த மரத்துக்கு கீழேயே போட்டு விட்டார். நிமிர்ந்து எங்களை பார்த்தார், சிரித்தார். நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு ஞானம் கிடைத்து விட்டது. புறப்பட்டோம். தென் இந்திய பகுதியில் அந்த தலையாரிதான் முதல் புத்த பிட்சு.